வணக்கம். நட்சத்திரங்கள் என்றால் என்ன? 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் என்ன அப்படின்றதா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சில விஷயங்களை பேசுவோம். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜோதிடம் காலை பிடிச்சி பார்ப்பான், வைத்தியர் கையை பிடிச்சி பார்ப்பாருங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கையை பிடிச்சி பார்க்குறோன்னா அவர் கையை பிடிச்சி தான் நாடி துடிப்பை பார்த்துட்டு உடம்புல எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஜோதிடர் காலை பிடிக்கினா காலை இல்லை, ஒரு கிரகம் எங்கே இருக்கு, அது எந்த நட்சத்திர காலில் நிற்கிது. ஒரு பிறந்த ஜாதகத்தில் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டா மேஷத்தில் இருக்காரா, அஸ்வினி நட்சத்திர சாரம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த நட்சத்திர சாரம் தான் ரொம்ப முக்கியம். லக்னம், ராசி, நட்சத்திரம் இது மூணும் கூட்டு கலவமாக தான் வரும். அப்படி பார்க்கும்போது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கிரகம் 9 கிரகத்துல ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனமா பார்க்கணும். அதனால நட்சத்திரத்துல இருந்து ஒரு விஷயங்களை நம்ம எடுக்கணும்னா, நட்சத்திர சாரம் பெற்றது எந்த ஒரு கிரகம், சூரியன் அஸ்வினி நிற்குதுன்னா, அஸ்வினி சாரத்தில் நிற்கக்கூடிய சூரியன், அந்த அஸ்வினி நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய நட்சத்திரம் அதை பார்க்கணும். அது அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவும் அந்த 12 ராசிக்குள்ள எங்கேயாவது இருப்பாரு. கேதுவுக்கு வீடு கொடுத்தவர். கேது எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த ராசிக்குரிய கிரகம், அந்த ராசிக்குரிய கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கி. இந்த 3 ஆங்கிள் பார்த்தா தான் நட்சத்திரம் எவ்வளவு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்களும் சரி நானும் சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 ஆங்கிள் பாருங்க. நன்றி, வணக்கம்.